பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நான் உங்ககிட்ட வந்து தொற்கால், அவங்களோட இன்னொரு பெயர் வந்து தபித்தாள், அவங்கள பத்தி சொல்ல போறேன். ஓகே, இந்த இஸ்திரி வந்து இவங்க வந்து எப்படி அப்படின்னா, இவங்க ஒரு ஜெபிக்கிற மகள். இவங்க வந்து நற்கிரியைகள் செய்வாங்க, தான தர்மம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில தான தர்மங்கள்லாம் பண்ணணும். இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஒரு நாள் வியாதிப்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே, பேதுரு வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் வந்து போய் பேதுருவை போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்போ சில பேர் போய் பேதுருவை போய் கூப்பிட்டாங்க, வாங்க எங்க ஊர்ல வந்து தொற்கால் மறித்து போயிட்டாங்க, நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ பேதுரு வந்துடுறாரு. பேதுரு சீஷர் வந்த உடனே மாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பேதுருவுக்கு முன்னாடி எல்லாரும் அழுகுறாங்க, விதவைகள்லாம் அழுகுறாங்க. எங்களுக்கு இவங்க நன்மை செஞ்சாங்க, நிறைய நற்காரியங்கள் செஞ்சாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு துக்கமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே பேதுரு கஷ்டமாயிடுச்சு. அவர் எல்லாரையும் அழுறவங்களெல்லாம் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் தபித்தாளே எழுந்திரு அப்படின்னு சொன்னாங்க பேதுரு. அப்புறம் அவங்களுக்கு ஏசப்பா உயிர் கொடுத்தாங்க. இந்த மாதிரிதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தொற்கால் மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா, தான தர்மம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம வந்து விசாரிக்கணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம விசாரிக்கவே மாட்டேங்கிறோம். ஆனா தூரத்துல இருக்கிற மிஷினரிகளுக்கு எல்லாம் அமௌண்ட் அனுப்புறோம், தூரத்துல இருக்கவங்களுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம தெருவில் இருக்கிறவங்கள வந்து நம்ம கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும். பக்கத்து வீட்டுல ஒரு கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் அவங்கள போய் நம்ம நேசிக்கணும், அவங்க கிட்ட அன்பா பேசணும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும். அது ஏசப்பாவோட குணம். ஏசப்பா வந்து எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க சொல்லியிருக்காங்க. சோ நம்மளும் வந்து எல்லார்கிட்டையும் அன்பா இருப்போம். நம்ம தெருவில் இருக்கிறவங்க கிட்ட முதல்ல நம்ம சாட்சி உடையவர்களா இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம அன்பை காமிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது வியாதினா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்படி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது உண்மையிலேயே நம்ம இறக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மளை நினைச்சு அழுவாங்க. இது தொற்கால் இறந்த உடனே எல்லாரும் அழுதாங்க. எல்லாரும் அவங்க உயிர் பெற்று எழுமனோனி ஜெபம் பண்ணாங்க. சோ ஏசப்பா அவங்களோட கண்ணீரெல்லாம் தொடச்சாங்க. நம்மளுடைய வாழ்க்கையும் தொற்காலுடைய வாழ்க்கையை போல மாற்றுவோம். நிறைய பேருக்கு நன்மை செய்வோம், தான தர்மம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.